எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஸ்வீட் பராட்டா. முக்கியமாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஃபில்லிங் செய்ய போகிறோம். முழுக்க முழுக்க நட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஸ்வீட் பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பராத்தா செய்ய முதல்ல ஃபில்லிங் செய்யணும். இதுக்கு மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் பிஸ்தா, 2-3 டீஸ்பூன் முந்திரி பருப்பு போடுங்க. இதில் நான் ஏலக்காய் விதைகளை மட்டும் சேர்க்கிறேன். தோலை எடுத்துட்டு விதைகளை மட்டும் போடுங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் தேங்காயை சின்ன துண்டுகளை நறுக்கி போடுறேன். இதோட 4-5 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைக்கணும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் 4-5 பராத்தாக்கு தேவையான அளவு ஃபில்லிங் செஞ்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பராத்தா செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு ஃபில்லிங் செஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் மாவை எடுத்து தேய்ங்க. நான் சின்ன சைஸ் பராத்தா தான் செய்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். நடுவில் செஞ்ச பூர்ணத்தை வச்சு சீல் பண்ணுங்க. இதை முடிஞ்ச வரை மெலிசா தேய்ங்க. தவாவை சூடு பண்ணி பராத்தாவை போட்டு 2 பக்கமும் வேக வைங்க. லேசா பிரவுன் ஸ்பாட்ஸ் வந்ததும் இது மேல கொஞ்சம் நெய் ஊத்தி சுட்டு எடுங்க. இது கண்டிப்பா செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. ஈவினிங்ஸ்ல இந்த மாதிரி ஸ்நாக்கு கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இனிப்பு பராத்தா இப்போ ரெடி. சூடா சாப்பிடுங்க. சுவையான இனிப்பு பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. சில குழந்தைங்க சம்டைம்ஸ் நட்ஸ் பிடிக்காது, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.